கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரை உண்மையாகவே முழு மனதோடு கூட ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நல்ல ஒரு சாக்கியத்தையும் பாக்கியத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இங்கே பவுலடியார் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். இந்த மகிழ்விக்கும் அண்ணா வார்த்தையை நம்ம படிக்கும்போது முதல் பகுதி நம்ம எல்லாருக்குமே பைபிளை பார்க்காமே சொல்லிடுவோம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். உண்மையிலேயே ஆண்டவருடைய அந்த கிரேஸ் சஃபிஷியண்டாக இருக்குது. மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. அல்லேலூயா. அடுத்து அவருடைய பவர் எப்படி இருக்குன்னா, அது பூரணமாக இருக்கிறது தான், பர்ஃபெக்டாக இருக்குதான். அதனால் இந்த ஆராதிக்கிற இந்த நேரத்தில் சங்கீதம் 16 கடைசி வார்த்தையை சொல்லுகிறது, உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமேன். ஆமாம், இந்த காலை நேரத்தில் அந்த சந்தோஷம் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒருவேளை பலவீனங்கள் இருக்கலாம், ஒருவேளை சுகவீனங்கள் இருக்கலாம், அந்த வல்லமை என்மேல் தங்கும்படி இந்த காலை நேரத்தில் நம்ம துதிப்பதற்கு அந்த வல்லமை என்மேல் தங்கும்படி நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இன்னைக்கு காலை நேரத்தில் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற நம்முடைய சூழ்நிலையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இந்த ஆலயத்தில் கர்த்தர் வீற்றிருக்கிறார். அவர் மகா தேவனுமாய் இருக்கிறார், மகா ராஜனுமாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வம் நம்மை குணமாக்குகிற கர்த்தராய் இருக்கிறார். அவருடைய வல்லமை நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால நம்ம எல்லாரும் இப்ப நம்ம சொல்ல போறோம். இந்த வார்த்தையை ஒரு 3 தடவை சொல்லுவோமா? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். இந்த 3 தடவை சொல்லுவோமா? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே பலம் பூரணமாய் விளங்கும். இதை நம்ம சொல்லி சொல்லி பார்க்கும் பொழுது உண்மையான ஒரு சந்தோஷத்தை நம்முடைய இருதயத்துல நம்மளால உணர முடியும். அதனால எப்பவுமே ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை, அந்த ஆனந்தத்தை, அந்த மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கிறபடியினால நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், அவருடைய நிழல் நான் இருக்கிறேன் என்று சொல்லி கரங்களை தட்டி இந்த பாடலை நாம் பாடும். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவி, உன்னதர் மறைவில் வல்லவனில் என்றும் தங்குவேன், உன்னதர் மறைவில் வல்லவனில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலப்பார் என்று சொல்லுவேன், நான் தேவனை நோக்கி அடைக்கலப்பார் என்று சொல்லுவேன். நல்லா சந்தோஷமா சொல்லும். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். என்ன பலவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிப்போம். ஆண்டவரே தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். ஹல்லேலூயா.
தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, சந்தோஷமா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஒருவேளை நமக்கு எதிராக இரவில் பயங்கரம், பகலில் அன்பு இருந்தாலும் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். உன்னத தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னுடைய உறைவிடமாக இருக்கிறார் என்று சொல்லி நான் இரவில் பயங்கரம், பகலில் அன்பு, எதற்கும் பயமில்லை. இரவில் பயங்கரம், பகலில் அன்பு, எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறவிடம். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கிற எனக்கு ஆண்டவர் விடுதலை தருகிறார் என்று சொல்லி நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? நல்லா எழுந்து நின்று நல்ல கண்களை மூடி தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். தேவனை சார்ந்து வாழுகிற எனக்கு என்றும் விடுதலை. ஆமென். ஆனந்தம். தேவனை சார்ந்து வாழ்கிற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கிற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரை அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரை அடைக்கலம். கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா அவர் ஒருவருக்கே மகிமை. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அப்படியே சொல்லலாமா? ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் ஆண்டவரை கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். ஆராதிப்போம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. திரும்பவுமாய் திரும்பவுமாய் அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா அல்லேலூயா எஸ் எஸ் ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோம். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ரத்த கோட்டைக்குள்ளே ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது.
பலத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆண்டவரை பார்த்து, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நல்ல கருத்து. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. பலவீனங்களோடு கூட வந்திருக்கிற எல்லாருமே சொல்லலாம், துதிப்பேன் துதிப்பேன். சமாதானம் இல்லாம நீங்க வந்திருக்கலாம், துதிங்க துதிங்க ஆண்டவரை நோக்கி. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். கடைசியா அல்லேலூயா ஆனந்தமே சொல்லுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நேரம் கிடைக்கும் போது ஆண்டவரே உம்மை துதிப்பேன் கொண்டே இருப்பேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். எல்லாரும் சொல்லுவோமா? துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நம்ம துதிக்க துதிக்க ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். நாம் துதிக்க துதிக்க எதிரி சிதறி ஓடுவார். நாம் துதிக்க துதிக்க சூழ்நிலைகளை ஆண்டவர் சாதகமாய் மாற்றுவார். நாம் துதிக்க துதிக்க ஆண்டவர் நன்மையான காரியங்களை நம் வாழ்வில் ஆண்டவர் செய்வார். நாம் துதிக்க துதிக்க சமாதானத்தை ஆண்டவர் தருவார். துதிக்க துதிக்க அவருடைய கிருபையை நம்மளால பார்க்க முடியும். பவுலடியார் சொல்றாரு, பவுலடியாருடைய 4 வார்த்தை பிலிப்பிய நிருபத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. என் கிருபை உனக்கு போதும்னு ஆண்டவர் சொன்ன பிறகு, கொரிந்தியர்ல நம்ம வாசிச்சோம், கிருபைன்னு சொன்ன பிறகு அவர் 4 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். அவர் துதிக்க கற்றுக்கொண்டார். கிரைஸ்ட் அவர் லைஃப், அவர்தான் என்னுடைய ஜீவன் என்று சொல்லுகிறார். அடுத்து அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவரே என்னுடைய சிந்தை. இந்த துதிக்கிற நேரத்துல அவரே என்னுடைய சிந்தனையாக இருக்கணும். எதையும் நான் யோசிக்க கூடாது. என் தேவனே என்னுடைய சிந்தனையாக இருக்கணும். 3வது அவர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லெக்கை நோக்கி தொடருகிறேன். எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் பட்டினியாயிருக்கவும் திருப்தியாயிருக்கவும் பரிபூர்ணமறையும் குறையப்படவும் போதிக்கப்பட்டேன். ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்ட. நல்ல கரங்களை தட்டுவோமா? எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரமியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். அவர் பிலிப்பியர் 4:13 சொல்றாரு, I can do all things through Jesus Christ. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னைக்கு நம்ம துதிக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சொல்லணும், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு
பலன் உண்டு. கிறிஸ்துவே எனக்கு ஜீவனா இருக்கிறாரு, கிறிஸ்துவே எனக்கு இலக்கா இருக்கிறாரு, அவரே என்னுடைய சிந்தையா இருக்கிறாரு என்று சொல்லி இன்னைக்கு அப்படி சொல்லுகிற நம்முடைய வாழ்வில ஏதாவது ஒரு குறைகள் இருந்தால் ஆண்டவரே எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக. டோட்டல் சரண்டர் டு காட். இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் எல்லா வாய்களும் திறக்கப்படுவதாக. ஏசப்பா, பலவீனங்கள் மாறுவதற்கு இருக்கிற தடைகள் எல்லாம் மாறட்டும். சமாதானம் எங்க குடும்பத்திற்கு வருவதற்கு இருக்கிற தடைகள் எல்லாம் மாறட்டும். ஏசப்பா, அன்னைக்கு நீங்க நிறைய கட்டளைகளை இஸ்ராயேல் மக்களுக்கு கொடுத்தீங்க. நீங்க இப்படி நிக்கணும், நீங்க எக்காலத்தை ஊதணும், நீங்க ஆரவாரம் செய்யணும், அப்பதான் எரிகோ மதில் கீழே விழுகுன்னு சொன்னீங்க ஏசப்பா. ஆமாண்டவர், எங்களுக்கு முன்பாக இருக்கிற சில தடைகளை நாங்கள் தகர்த்து போகணும்னா ஆண்டவர் சில கட்டளைகளை கொடுப்பீங்க. இந்த துதி ஆராதனையில உம்முடைய வார்த்தையை நாங்கள் எண்ணி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே அது ஜீவன் உள்ளது சுவாமி. எங்களை பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை. மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. அவருடைய பவர் அது பர்ஃபெக்டா இருக்கும், பூரணமாய் விளங்கும். இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாங்களாக வந்திருக்கிறோம் ஏசப்பா. உங்களுடைய பிரசன்னத்துல நாங்க வந்திருக்கிறோம். நாங்க ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. யோசேப்பை போல ஹோலினஸ் எங்க வாழ்க்கையில இல்லாம இருக்கலாம் ஆண்டவரே. நோவாவை போல அந்த ரைச்சஸ்னஸ் எங்க வாழ்க்கையில இல்லாம இருக்கலாம். ஆபிரகாமை போல அந்த ஃபெய்த் எங்க வாழ்க்கையில இல்லாம இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, உங்க சமூகத்துல வந்த உடனே என் பலவீனங்களை குறித்து நான் சந்தோஷமா மேன்மை பாராட்டுகிறேன். ஏன்னா அவருடைய வல்லமை எங்க மேல இருக்கிறதுக்காய் நன்றி அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? நானாகவே வந்து பிரசனத்தில் வந்து நிற்கிறே. நீ என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? இன்று நானாகவே வந்து நிற்கிறேன். பிரசனத்தில் வந்து நிற்கிறேன். இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? யோசேப்பை போல இல்லை, நோவாவை போல நீதிமானும் இல்லை, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லை. நான் தாழாக வந்திருக்கிறேன். இன்று நானாக ஆண்டவர்கிட்ட உண்மையான நிலைமையை சொல்லுவோம். ஆண்டவர் அவருக்கு நிரப்புவார். பிரசனத்தில் வந்து நிற்கிறேன். இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலை, மரியாளை போல உம்மை நேசிக்கலை. எதையாகிலும் ஈஸ்வரை போல் எதையும் செய்யவில்லையே. எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி பாழாகி வந்திருக்கிறேன். எல்லாரும்
கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? டோட்டல் சரண்டர். அப்படியே ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சு சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். பிரசனத்தில் வந்து நிற்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? இன்னைக்கு நம்ம பாடின பாட்டை கேட்டு ஆண்டவர் சொல்லுகிற 2 வார்த்தை, நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன், நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன், நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன், நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு கொஞ்ச நேரம் உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க நீ தந்த வாய்ப்பிற்காக நன்றி. நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன், நீர் எங்களை சேர்த்துக் கொள்ளுகிற தேவன். மீதமான வேலை உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய அன்பின் ஆண்டவரே, இன்றைய நாளிலே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். அடியேனை மறைத்து என் நாவிலிருந்து புறப்படுகிற என் வார்த்தைகளை நீர் மறைத்து உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே அருள்வீராக. எங்கள் கண்மலையும் மீட்பருமானவரே, உம்முடைய வார்த்தையை கேட்க இங்கே அமர்ந்திருக்கிற உமது அடியவர்களின் இருதயத்தின் சிந்தனைகள் உம்முடைய சமூகத்தில் எப்போதும் ஏற்புடையதாயிருக்கட்டும். ஆமென். உட்காருவோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவருடைய நாளுக்காக நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். குறிப்பாக நான் வளர்ந்து என்னுடைய ஊழியத்தை துவங்கின இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை பகிர்வதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி சொல்லுகிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அருமையான மதுரை முகவை திருமண்டலத்தின் கிளர்ஜி செக்ரட்டரி, அதோடு கூட நம்முடைய குருசேகர தலைவர் அன்பு அண்ணன் அருள் திரு சாமுவேல் ரவீந்திர விக்டர் சிங் அண்ணன் அவர்களுக்கு நான் சார்ந்திருக்கிற விருதுநகர் குருசேகரத்தின் சார்பிலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். உடன் இருக்கக்கூடிய அன்பு ஊழியர்கள் அருள் திரு ஜோசப் அவர்களுக்கும் அருமை தம்பி இமானுவேல் ராஜகாளி அவர்களுக்கும் நன்றியை நான் தெரிவிக்கிறேன். அதோடு கூட என்னை அதிகமாய் நேசித்து எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் என்னுடைய ஊழியங்களுக்காக எப்போதுமே ஜெபித்து ஆதரவாய் இருக்கிற என்னுடைய குடும்பமாகிய உங்களுக்கு நான் அதிகமாய் நன்றி சொல்லுகிறேன். உங்கள் அனைவரையும் பார்ப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இன்றைய நாளிலே நான் இங்கே நிற்பதற்கு, இந்த திருமண்டலத்திலே ஒரு குருவானவராக நான் ஊழியம் செய்வதற்கு கர்த்தருடைய தூதனாய் இருந்து என்னை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தின, என்னை தேற்றின, எனக்கு ஆசானாய் இருந்த மறைந்த அருள் திரு ஜேசு சகாயம் ஐயா அவர்களை நான் நினைத்து பார்க்கிறேன். ஏன் ஐயாவோட பெயரை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நேற்றைய தினம் ஐயாவுடைய பிறந்த நாள் February 8. ஐயா அவர்கள் ஒருவேளை நம் அண்டை இல்லாவிட்டாலும் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள், அவர் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட நிறைவான நன்மைகள், அவருடைய ஜெபத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், மறந்துவிடக்கூடாது. எனவே ஐயாவுடைய குடும்பத்திற்காக நாங்கள் எப்போதும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஷேர்லி ஆண்டி அருமை பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, தென்னிந்திய திருச்சபையின் முறைமையின்படி இன்றைய நாளிலே தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால், ஹீலிங் மினிஸ்ட்ரி சண்டே, ஹீலிங் இன் சிக்னஸ்.
சுகவீனத்திலிருந்து குணமடைதல், இதை குறித்து தான் இன்றைய நாளிலே தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுகவீனத்திலிருந்து சுகம் பெறுதல், சுகவீனத்திலிருந்து சுகம் பெறக்கூடிய திருப்பணி, ஹீலிங் மினிஸ்ட்ரி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தன்னுடைய ஊழியத்தை துவக்கிய போது அவரை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். நன்மை செய்கிறவர் என்ற வார்த்தையை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அதற்கு அநேக பொருள் இருக்கிறது. அதிலே மிக முக்கியமான காரியம், அவர் செல்லும் இடமெல்லாம் நல்ல சுகத்தையும் பலனையும் அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்க கொடுத்து கொண்டு சென்றார். அதைத்தான் அற்புதமாக அடையாளங்களாக நாம் இந்த திருமறையிலே வாசிக்கிறோம். அவர் மாத்திரமல்ல, அவர் பின்பாக அவருடைய ஊழியத்தை சுமந்து கொண்டு சென்ற அப்போஸ்தலர்களும் இதே காரியத்தை செய்து வந்தார்கள். இப்படி படிப்படியாக வளர்ந்து அது மருத்துவ திருப்பணியாக மேம்பட்டு இன்றைக்கு திருச்சபைகள் உருவாவதற்கு அடித்தளமாக இந்த சுகமளிக்கும் திருப்பணி நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் போது கூட அவருக்கு ஒரு பெயர் இருக்கு. நிறைய பெயர்கள் திருமறையில போடப்பட்டிருக்கு. அதுல ஒரு பெயர் என்ன? எகோவா ராஃபா. எகோவா ராஃபா என்ன அர்த்தம்? சுகம் தரக்கூடிய கர்த்தர். the Lord who heals, the Lord who heals. அதனாலதான் யாத்ரா புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நான் உனக்கு சுகம் கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறேன். God the healer என்று சொல்லி திருமறை நமக்கு கட்டளையிட்டு கொடுக்கிறது. இது ஒருபுறம் இருந்தாலும் இன்றைய நாளிலே நாம் தியானிக்கக்கூடிய இந்த பகுதி, ஆண்டவர் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் ஓட்டத்திலே நமக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் எல்லா சூழலிலும் கொடுக்கிறார். அப்படி நாம் ஆண்டவருடைய கரத்திலிருந்து நல்ல பலனை பெற்றுக் கொள்கிறோம். அதே சமயம் இன்றைய நாளிலே ஒரு 4 ஹீலிங், 4 விதமான சுகம், ஆரோக்கியம், இதனை குறித்து நாம் இன்றைய நாளில் தியானிக்க ஆவியானவர் உதவி செய்வாராக. 4 kinds of healing. முதல் ஹீலிங் என்னவென்று சொன்னால் பிசிக்கல் ஹீலிங், நம்முடைய சரீரத்திலே கர்த்தர் கொடுக்கக்கூடிய சுகம். இரண்டாவது எமோஷனல் ஹீலிங் அல்லது மென்டல் ஹீலிங் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய மன ரீதியாக நம் மனதிலே கர்த்தர் கொடுக்கக்கூடிய சுகம், ஆறுதல். மூன்றாவதாக ஸ்பிரிச்சுவல் ஹீலிங், ஆவிக்குரிய வாழ்விலே கர்த்தர் நம்ம கொடுக்கக்கூடிய சுகம். 4th பாயிண்ட் ரிலேஷனல் ஹீலிங், என்னோடு கூட உறவு வைத்திருக்கக்கூடிய சக மனிதர்களோடு உறவிலே நான் எப்படி சுகம் பெற்றிருக்க வேண்டும். இந்த 4 காரியம்தான். இந்த 4 2 நான் பிரிச்சு உங்ககிட்ட சுருக்கி ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு உங்களுக்கு தொட்டு காட்ட ஆசைப்படுகிறேன். இதை 2 பிரிக்கலாம். எப்படின்னா, கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற சுகம், நம்முடைய கரத்தில் இருக்கக்கூடிய சுகம். ஹல்லேலூயா, புரியுதா? ஆண்டவருடைய கரத்தில் இருந்து நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய சுகம், என்னுடைய கரத்திலே அந்த சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. பல வேளைகள்ல நான் அதை உணராம போயிடுறேன். அது என் கையில தான் இருக்கு. அதை யார்கிட்ட கேட்க முடியாது? ஆண்டவர்கிட்ட கேட்க முடியாது. அப்படி 2 பிரிச்சோம்னா, பிசிக்கல் அண்ட் மென்டல் அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் அண்ட் ரிலேஷனல் அது என் கரத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. என்னுடைய சரீர சுகமும் என்னுடைய மனதளவிலான உள்ளான ஆத்துமாவின் சுகமும் உள்ளத்தின் சுகமும் அது என் கர்த்தர் கரத்திலே இருக்கிறது. என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, என் தனிப்பட்ட உறவிலே எனக்கு இருக்க வேண்டிய சுகம், நான் ஆற்ற வேண்டிய காயங்கள் அது என் கரத்தில் இருக்கிறது. இப்படியாக நாம் பிரித்து பார்க்க வேண்டும். எனவே கொடுக்கப்பட்ட நேரத்தில் இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது காரியம், கர்த்தருடைய கரத்தில் இருந்து நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய சுகம். 2 காரியம் இருக்கு. ஒன்று, இட் இஸ் a physical healing. என் சரீரத்திலே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய சுகம். நான் சமீபத்தில் ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்தேன். அதுல நம்முடைய உடல் இருக்குல்ல, இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நமக்கு தெரியுமா யாருக்காவது நம்முடைய உடம்புடைய வேல்யூ
மதிப்பு எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ? எனி கெஸ்? சொல்லுங்க பார்ப்போம். ஆண்கள் பகுதியில், பெண்கள் பகுதியில், கொயர் தெரில. நம்முடைய வேல்யூ நமக்கே தெரியல. ரைட். ஆனால் அந்த புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க, அதை எழுதினது ஒரு டாக்டர் தான். நம்முடைய சரீரத்தின் மதிப்பு அது ஒவ்வொரு அங்கமாக போட்டு அதுக்கு விலை போட்டிருந்தாங்க. நம்முடைய ஹார்ட் அதனுடைய ரேட் எவ்வளோன்னு பார்க்கும்போது 7.6 crores. நம்முடைய கிட்னி அதனுடைய ரேட் எவ்வளோ? 2 crores. லிவர் 4.3 crores. அப்படின்னு ஒவ்வொன்றா பிரித்து ஒட்டுமொத்த சரீரத்துடைய ரேட் எல்லாம் போட்டு கீழே போட்டிருக்கிறாங்க. 341 crore. எவ்வளோ? 341 கோடி ரூபாய். எது? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சரீரத்தினுடைய வேல்யூ. சில பேர் சொல்லுவாங்க செத்ததுக்கு அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்வாங்க. ஆனா அப்படி கிடையாது, அதுக்கும் ஒரு வேல்யூ வச்சிருக்கிறாங்க. மரித்த பிறகு இந்த சரீரத்தினுடைய வேல்யூ கிட்டத்தட்ட 4 crore வரைக்கும் போகுமா? அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மேன்மையான சரீரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதானே? அப்போ இந்த சரீரத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொன்னா நம்மை விட, நம்மை காட்டிலும் யார் அதிகமா கரிசனையா இருப்பா? ஆண்டவர். அந்த நம்பிக்கை இருக்கா? எனக்கு ஏதாவது பலவீனம் ஏற்படுது என்று சொன்னால் என்னை காட்டிலும் என்னை படைத்த என் கர்த்தர், அவர் என் மேல் எப்படி இருக்கிறாரு? அதிக கரிசனையா இருக்கிறார். அதிக கரிசனையா இருக்கிறார். இன்றைக்கு வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1 முதல் 11 வரைக்கும் ஒருவேளை ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பகுதி. எசேக்கியா ராஜா மரணத்திற்குட்பட்ட ஒரு வியாதியை அவன் நினைத்து பார்த்து மரிப்பேன் என்று சொல்லி வருத்தப்படுகிறார். ஆமோத்சின் குமாரனாகிய தீர்க்கதரிசியாகிய ஏசாயா இந்த எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு வந்திருக்கக்கூடிய பலவீனம், சுகவீனம் அது மரணத்திற்கு ஏதுவானது, நீ மரித்து போவாய். அப்போ இந்த எசேக்கியா, இந்த ஏசாயா சொன்ன வார்த்தைக்கு பிறகு இமீடியட்டா அவனுடைய ரியாக்ஷன் என்ன என்று சொன்னால் ஒரே ஒரு ஜெபம். ஆண்டவரே, நான் உம்மிடத்திலே செய்த நன்மையான காரியங்களை தயவு கூர்ந்து நினைத்து பாரும். ஒரே ஜெபம் தான். அழுகல, புலம்பல, ஆர்ப்பாட்டம் பண்ணல, எதுவுமே செய்யல. ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் செய்த நலமான காரியத்தை நினைத்து பாரும். அப்படி சொன்ன உடனேயே ஆண்டவருடைய மனசு தாங்கல. ஏன்? என்னுடைய மகன், அவனுக்கு இந்த வியாதி வந்திருக்க கூடாது, நான் பலன் கொடுப்பேன் என்று சொல்லி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக இருக்கிறது. ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகும் முன்னே கர்த்தர் ஜெபத்தை கேட்டாராம். ஹல்லேலூயா. பாருங்க, ஜெபத்துக்கு எப்படி பதில் கொடுக்கிறார் பாருங்க. ஏசாயா சொல்லி பாதி முற்றம், அந்த வீட்டுல பாதியை தாண்டல, அதுக்குள்ள அந்த ஜெபத்துக்கு என்ன கிடைச்சிருச்சு? பதில் கிடைச்சிருச்சு. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குகிறேன். ஒருவேளை இன்றைக்கு யாராவது பலவீனத்தோடு இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா? தீர்க்க முடியாத பிரச்சனை, வியாதி எனக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை குறித்து சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தை, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணப்படுத்துகிறேன். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். பாதி முற்றத்தை தாண்டு முன்னே கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது நிச்சயம் கேட்பார் அல்லவா? நம்முடைய ஆலயத்தில் ஒரு அருமையான ட்ரெடிஷன் இருக்கு. என்ன? சுகமளிக்கும் ஆராதனை. 10 குடும்பங்களுக்காக ஜெபம் பண்றாங்க. இதுல எத்தனை பேர் சுகம் அடைஞ்சிருக்காங்க தெரியுமா? இதுல எத்தனை பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செஞ்சிருக்காங்க தெரியுமா? அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். சோர்ந்து போயிடக்கூடாது. இன்னைக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, தலைவலி அது ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டா போயிடும். ஆனா பெரிய பிரச்சனையா என்ன செய்யணும்? ஜெபமா அது 2வது தான், பிறகு பார்த்துக்குவோம் அப்படிதான் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. யூஎஸ்ல ஒரு டாக்டருடைய பேர் டாக்டர் எரிக் மான்ஸ்ஃபீல்டு. டாக்டர் எரிக் மான்ஸ்ஃபீல்டு, அவருடைய பேஷண்ட் மிஸ் கிறிஸ்டினா. இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். அந்த பேஷண்ட் 6 முறை கேன்சர் வந்து அந்த எரிக் மான்ஸ்ஃபீல்டு தான் அவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து சுகம் கொடுத்தாங்க.
அதுக்கப்புறம் கேன்சருக்கான ஒரு பிரச்சனை இல்லை, சுவடும் இல்லை, நீங்க சந்தோஷமா போகலாம் அப்படின்னு சொன்ன பிறகு மீண்டும் 2 மாசம் கழிச்சு இதே கிறிஸ்டினா அந்த டாக்டர் வந்து பார்க்குறாங்க, எனக்கு கழுத்தும் தோள்பட்டையும் வலிக்குது, கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன் அப்படின்றப்ப அந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்த பிறகு டாக்டர் எரிக் வந்து சொல்றாங்க, என்னால் நம்ப முடியல, 7வது முறையும் உங்களுக்கு கேன்சர் வந்திருக்கு, இதுலேருந்து உங்களை என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. இதை சொன்னோன்னே கிறிஸ்டினா சிரிச்சிட்டே பதில் சொன்னாங்களா, 6 முறை என்னை காப்பாற்றியது என் தேவன், 7வது முறை வந்தாலும் என் கர்த்தர் தான் என்னை காப்பாற்றுவார். டாக்டர், ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா எனக்காக ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். என்ன வார்த்தை? லார்ட் டூ இட் ஃபார் ஒன் மோர் டைம். லார்ட் டூ இட் ஃபார் ஒன் மோர் டைம். ஆண்டவரே, இன்னும் ஒரு முறை எனக்கு சுகம் தாரும். என்ன நினைச்சு தெரியுமா? அந்த புத்தகத்தில் வாசிக்கும் போது போட்டிருக்கு, அதன் பின்பாக பூரண சுகமடைந்து நான் வாழ்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு ஒருவேளை பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? உங்களுடைய ஜெபம் எப்படி? லார்ட் டூ இட் ஃபார் ஒன் மோர் டைம், இன்னும் ஒரு முறை என்னை பாரும். காரணம், அவர் சுகம் கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். எகோவா ராஃபாவாக இருக்கிறார், நம்மை படைத்த கர்த்தராய் இருக்கிறார். ஏசாயா 41:13 சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து கொண்டு நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஸோ பயப்படாதீங்க, நம்மோடு கூட யார் இருக்கா? கர்த்தர் துணை நிற்கிறார். ஸோ பிசிக்கல் ஹீலிங் அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கு, நிச்சயம் நமக்கு கர்த்தர் கொடுப்பார். 2வது குறிப்பு, கர்த்தருடைய கரத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்வது எமோஷனல் ஹீலிங், மென்டல் ஹீலிங். என் மனது காயப்படுகிறது, பாதிக்கப்படுகிறது. அந்த மனது காயப்படும் பொழுது எனக்கு தேற்றுவதற்கு, ஆறுதல் சொல்வதற்கு என் கூட இருக்கிறவங்க யாருமே கிடையாது. கூட இருக்கிறவர்கள் ஆறுதல் சொன்னாலும் அது நிரந்தரமான ஆறுதலை கொடுக்க போவதும் கிடையாது. அந்த ஆறுதலை ஏற்படுத்துகிறது யாரு? அதிலிருந்து மீட்டு வருகிறது யாரு? ஆண்டவராகிய தேவனே. இன்றைக்கு வாசிக்க கேட்ட 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், வீட்டில் போய் டைம் கிடைச்சா வாசித்து பாருங்க. பவுல் ஒரு முள்ளை குறித்து பேசுகிறார். ஒரு முள்ளு. என்ன அந்த முள்ளு? என்னுடைய ஊழியத்தில் எனக்கு எப்போதுமே ஒரு முள் தடையா இருக்கு அப்படின்னா ஒரு பலவீனம் அவருக்கு இருக்கு. என்ன பலவீனம் அப்படின்றது இறையியலாளர் சொல்லுகிறாங்க. அவருக்கு பைல்ஸ் பிரச்சனை இருக்கலாம், அவருக்கு காலில் ஆணிகள் இருக்கலாம், அவருக்கு அடிக்கடி நடப்பதுனால வீசிங் ப்ராப்ளம் இருக்கலாம், நிறைய சொல்றாங்க. பட் என்ன அப்படின்னு திருமறையில இல்லை. ஆனா அவர் சொல்றார், இந்த முள் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஆனாலும் இந்த முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நான் கர்த்தருக்குள்ளே மகிமையாக நல்லது என்று காண்கிறேன் அப்படின்றார். நான் இப்படி பார்க்கிறேன், இந்த பிசிக்கல் தான், இந்த முள் அப்படின்றது அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுகவீனமாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இன்னொரு காரியம் இருக்கு. என்னன்னா, பவுல் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. போய் வரும்பொழுது இந்த சுகவீனம் இருக்கின்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இவர் நிறைய பேரை சுகப்படுத்துறாரு, மரித்தவர்களையும் உயிரோட எழுப்புறாரு. அப்ப என்ன சொல்லுவாங்க சுத்தி இருக்கிறவங்க? மற்றவங்களுக்கெல்லாம் சுகம் கொடுக்க தெரியுது, மற்றவங்களெல்லாம் உயிரோட எழுப்ப தெரியுது, இவ்வளவு பிரசங்கம் பண்ண தெரியுது, ஆண்டவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவருக்கு இருக்கிற சுகவீனத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கலையே. இதுதான் பவுலுக்கு முள்ளா இருந்துச்சு. ஆண்டவரே, நான் எல்லா இடத்துக்கும் போறேன், என்னை பார்க்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி பதில் சொல்றாங்களே, நான் என்ன செய்யறது? அப்பதான் அவன் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். இந்த சவால்களை சந்திப்பதும் போது என்னுடைய கிருபை உனக்கு போதுமா இருக்கும் அப்படின்றப்பதான் பவுல் சொல்றார், இதை நான் மேன்மையாக கருதுகிறேன். மன ரீதியாக நான் பாதிக்கப்படும் பொழுது என் கர்த்தர் எனக்கு ஆறுதல் தருவார். ஒருவேளை நான் அப்படி பாதிக்கப்படுறேன் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு நோக்கத்திற்காக கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார் என்பதை நம்புங்கள். அது மூலமாக தேவ நாமம் மகிமைப்படும். இதே போலதான் ஒரு சம்பவம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாவீது சவுலுக்கு பயந்து ஓடி போய் பெலிஸ்தியருடைய பட்டணத்திலே அவன் இருக்கிறான். பெலிஸ்தியர்கள் தாவீதுக்கு அடைக்கலமாய் அந்த ஆகீஸ் ராஜா கொடுக்கிறார். நம் வேதத்தின் வரலாறு பார்க்கும்போது இஸ்ரவேலருக்கு முதல் எதிரியா இருக்கிறவங்க யாரு? பெலிஸ்தியர்களே.
அப்போ அந்த பெலிஸ்தியர் இடத்துல போகும்போது தாவீதுக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்குது. ஆனா ரொம்ப நாள் அது நிலைச்சு நிக்கல. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இந்த பெலிஸ்திய ராஜா இஸ்ரவேலுக்கு எதிராக நான் சண்டை போட போறேன், யுத்தம் பண்ண போறேன்னு கூட இருக்கக்கூடிய பிரபுக்களை எல்லாம் அழைத்து கொண்டு போகும்போது அவனோடு இருந்தவர்கள் சொன்னார்கள், இந்த தாவீது வந்தால் நாங்கள் யார் என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம். ஏன்னா அவர் இஸ்ரவேலர். எப்படி இவரை வச்சுக்கிட்டு நம்ம அவங்களோட சண்டை போட முடியும்? அவர் அனுப்பிடுங்க, இனி நம்ம ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்ப ஆகீஸ் ராஜா பார்க்கிறாரு, இந்த பிரபுக்கள் முக்கியமா, இந்த தாவீது முக்கியமா? இந்த பிரபுக்கள் தான். தாவீது நீ கிளம்பி போயிரு. அப்ப தாவீது அது வரைக்கும் சவுலுக்கு தப்பி ஓடி அடைக்கலமா இருந்த அந்த ஊர்ல இருந்து அவன் விலகி போகக்கூடிய ஒரு சூழல். முதல் வேதனை. ரெண்டாவது, சரி இப்படிதான் ராஜா போ சொல்லிட்டாரே, நம்ம ஊருக்கு போய் நிம்மதியா இருப்போம் வரும்போது அந்த 2 ராஜாக்கள் 30ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நேரம் கருதி நான் வாசிக்கவில்லை, வீட்டில் போய் பாருங்க. அவனுடைய ஊர் சிக்லாக். சிக்லாகுக்கு வரும் முன்னே அமலேக்கியர்கள் அந்த சிக்லாகை சூறையாடினார்கள், நெருப்பினால் சுட்டரித்தார்கள் என்று போடப்பட்டிருக்கு. அப்ப ரெண்டாவது வேதனை என்ன? நான் என் சொந்த ஊர்ல நான் சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தாலும் அந்த இடத்துல என்ன, எனக்கு ஊர் கூட இல்லையே, எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்களே. இது ரெண்டாவது வேதனை. மூணாவது வேதனை என்ன? அவனுடைய பிள்ளைகளையும் அவனோடு கூட இருந்தவர்கள் பிள்ளைகள், அவர்கள் குடும்பம், மனைவி எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, சிறையாய் கொண்டு போயிட்டாங்க. எனக்குன்னு ஆறுதல் சொல்வதற்கு என் குடும்பம் கூட இல்லை, நான் பார்த்து ஆறுதல் அடைவதற்கு என் பிள்ளைகள் அங்கு இல்லை, என்னோடு கூட இருக்கிறவர்களும் இதே சந்திக்கிறார்களே. மூணாவது வேதனை, வேதனை மேல வேதனை வந்துகிட்டே இருக்கு. நாலாவது பாருங்க, இதான் ரொம்ப முக்கியமானது. அது வரைக்கும் தாவீதோடு கூடயே இருந்தவங்க, அந்த வசனம் போட்டிருக்கு 1 சாமுவேல் 30:6, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் சகோதரர் தங்கள் குமாரர் குமார்த்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்றார்கள். என்ன சொல்றாங்க? தாவீது கூடயே இருந்தவங்க, அவனை நம்பி இருந்த தாவீது இப்ப என்ன சொல்றாங்க? என் குடும்பத்தின் நிமித்தமாக உன்னை கல்லெறிஞ்சு என்ன செய்ய போறேன், கொலை செய்ய போறேன். அப்ப யோசிச்சு பாருங்க, தாவீதுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும். சவுலுக்கு தப்பி பெலிஸ்தியருடைய பட்டணத்துக்கு வந்தோம்னா விரட்டி விட்டுறாங்க. சரி, என் ஊருக்கு போவோம், சிக்லாகுக்கு போறேன், எரிச்சிட்டாங்க. சரி, என்னுடைய பிள்ளைகள் குடும்பத்தோட வேற ஊருக்கு போலாமா, அவங்களும் இல்லை, கூட்டிட்டு போயிட்டாங்க. சரி, என் கூட இருக்கிறவங்களை கூட்டிட்டு போய் வேற ஏதாவது பண்ணலாமான்னு பார்த்தா அவங்களும் என்ன செய்யறாங்க, கல்லெறிய ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனால் இந்த வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, தாவீது கர்த்தருக்குள்ளே திடனாய் இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது கர்த்தருக்குள்ளே திடமாய் இருந்தான். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், என் தேவன் எதை என் வாழ்க்கையில அனுமதித்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாதான் இருக்குமே தவிர தீமைக்கு ஏதுவாய் ஒருபோதும் என்ன செய்யாது, இருக்காது. இந்த சம்பவங்கள்லாம் நடந்த பிறகுதான் தாவீதுக்கு தெரியுது, நான் பெலிஸ்திய பட்டணத்தில் துரத்தி விடப்பட்டது நல்லது. ஏன்னா அங்கேயே இருந்திருந்தா எனக்கு ராஜாவுக்குரிய மகிமை கிடைத்திருக்காது. என்னோடு கூட இருந்தவர்கள் அவர்கள் கல்லெறிவது நல்லது. ஏன்னா யார் ஏன் கூட இருக்கிறாங்க, யார் எனக்கு விரோதமா இருக்கிறாங்கன்றதை கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சாரு, காண்பித்து கொடுத்திருக்கிறார். ஏன்னா ஒரு பெரிய பயணம் பண்றேன், என்னை நம்பி ஒரு கூட்டம் இருக்கு, அதுல ஏன் கூட இருக்கிறவங்க யாருன்றத கர்த்தர் காண்பிச்சாரு. மூணாவது, என்னால முடியுமா அப்படின்னு நான் யோசித்து தான் சவுலுக்கு பயந்து ஓடினேன். ஆனால் நான் என் பிள்ளைகளையும் என் மனைவிகளையும் என் குடும்பத்தையும் மீட்டு எடுப்பதற்கு கர்த்தர் எனக்கு துணையாய் இருக்கிறார் என்பதை இந்த சம்பவத்துல தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றார். அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப யோசிச்சிருப்பாரு தாவீது, இந்த வேதனைகள் வந்தது எனக்கு நல்லது, நல்லது. இது போலதான் நம்ம பல வேளைகள்ல சில சவால்களை, சில போராட்டங்களை சந்திச்சு மன ரீதியா பாடுபடும் போது, மன ரீதியா நம்ம பலவீனம் அடையும் போது, சோர்ந்து போகும்போது, நம்முடைய ஜபங்கள் அது கேட்கப்படாமல் இருக்கிறதோ என்று சொல்லி ஜபங்களுக்கான பதில் தாமதப்படும் போது என்ன ஆயிடுறோம்னா இப்படியாக விழுந்துடுறோம். ஆனா கர்த்தர் அப்படி இருக்காதீங்க, நான் உனக்கு தாமதிக்கிறதும் நல்லதுதான் அப்படின்னு சொல்றாரு. இந்த பலவீனம் இருக்குன்னா அதுவும் நல்லதுதான்,
அதை பார்க்கக்கூடிய மனக்கண்களை கர்த்தர் என்ன செய்யணும்? நமக்கு கொடுக்கணும். ஒரு கப்பல், அது ஒரு வியாபார கப்பல், ஃபெடெக்ஸ் கொரியர் கப்பல் நினைக்கிறேன். அந்த கப்பலில் நிறைய பேர் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நார்த் சி அதில் போயிட்டு இருக்கும்போது அந்த கப்பல் திடீர்னு ஒரு பெரிய அலையில் சிக்கி அதில் இருந்த 5-6 பணியாளர்கள் கீழே விழுந்துடுறாங்க. அதில் ஒருத்தவர் தப்பி பக்கத்தில் உள்ள ஒரு தீவில் போய் சேர்ந்துடுறார். அவர் சேர்ந்த பிறகு அவருக்குள்ள மிகப்பெரிய போராட்டம். பல நாள் முயற்சிக்கிறார், அந்த இடத்துல இருந்து போக முடியல அவரால். அப்போ சரி, இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன விறகுகளை பொறுக்கி அதை நம்ம தீ கொளுத்துவோம். இரவில் அது தீ அதை பார்க்கும் பொழுது என்ன செய்வாங்க? வெளியே போகக்கூடிய பயண கப்பல் வரும், நம்மளை பார்க்கும், யாராவது கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி அப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இருந்தாலும் சில மாதங்கள் போனது, அதற்கு எந்த விதமான வாய்ப்புமே இல்லை. அப்போ ஒரு மனநிலைக்கு வந்துட்டாரு, சரி நம்ம இங்கேயே குடியிருக்கிறதா நல்லது. ஏன் ஆண்டவரை இப்படி என்னை செய்தீர்? புலம்பலோடு கூட ஒரு குடிசையை கட்டினாராம். ஒரு நாள் இரவு பல முயற்சி எடுத்து அந்த குடிசையை கட்டி முடித்த பிறகு குளிர் காணுவதற்காக அந்த தீயை கொளுத்தி வைக்கும் பொழுது அந்த தீ அந்த குடிசையை எரித்தது. அப்போ அவரு ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டாரா, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டவரை இந்த குடிசையை நான் கொளுத்தினேன், இந்த கட்டினேன், நீங்க ஈஸியா அப்படி கொளுத்திட்டீங்களே, என் மேல உங்களுக்கு அக்கறையே இல்லையா அப்படின்னு சொல்லி அழுது புரண்டு படுத்திருந்தானா. பகல்ல ஒரு கை அவர் மேல தட்டி எழுப்பியதான், தம்பி எந்திரி, கப்பல் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, வா போவோம் அப்படின்னு. பார்த்தோன்னு ஆச்சரியம், ஒரு கப்பல் பணியாளர் வந்து நிற்கிறாராம். அப்போ இவன் கேட்குறான், எப்படி நீங்க வந்தீங்க இங்க? நாங்கள் இரவுல நெடுதூரத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது இங்கே ஒரு பெரிய தீயை நாங்கள் பார்த்தோம், அந்த வெளிச்சம் இங்கே எங்களை கொண்டு வந்தது, இங்கே வந்து பார்த்தா நீ மட்டும் இங்கே இருக்கிற அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம், வா கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனான். அப்போ அந்த மனுஷன் சொன்னானா, முழங்கால் போட்டு, ஆண்டவரே என் குடிசையை கொளுத்தினது நல்லது அப்படின்னானா. என்ன சொன்னானா? என் குடிசையை நீர் கொளுத்தினது நல்லது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு இந்த பலவீனம் வந்திருக்கு, ரைட், இந்த பலவீனம் எனக்கு வந்தது, சத்தம் வரல, நல்லது. ஆண்டவரே இந்த சுகவீனத்தின் பாதையில கடந்து போறேன், என்னால முடியலையே, சோர்வடைஞ்சிருக்கிறேன், என் மனது பாதிக்கப்பட்டு இருக்கிறது, ஏன் இந்த பாடு? நல்லது, நல்லது. அது கர்த்தருக்கு தெரியும். நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே இது எனக்கு வேண்டாம், இந்த கஷ்டம் எனக்கு வேண்டாம் அப்படின்றது இல்லை. எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் சவால்கள் வந்தாலும் அதை தாண்டி செல்லக்கூடிய பலனை எனக்கு தாரும், அதை மேற்கொள்ளக்கூடிய சத்துவத்தை எனக்கு தாரும். காரணம், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை அறிந்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். அப்ப 2வது பாயிண்ட் இதுதான். நம்முடைய மன சோர்வு பல நேரங்களில் துக்கப்படுதா, எல்லாவற்றையும் நல்லதுன்னு நினைங்க. ரோமர் 8:28 இப்படியாக சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். அவர் பேர்ல அன்பா இருக்கிறவர்களுக்கு சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். எனவே இந்த எமோஷனல் ஹீலிங் அதை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இந்த 2 காரியங்கள் கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டியது. இப்ப அடுத்து பார்க்க போறதா முக்கியமானது. என் கையிலேயே சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, ஆனா ரொம்ப அலட்சியமா அதை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் கையில சில காரியங்கள் இருக்கு, அதை நான் இன்னும் சரி செய்யாமல் இருந்தால் அதை சரி செய்வதற்கு என் கர்த்தர் இன்றைய நாளிலே எனக்கு உணர்த்த வேண்டும். முதலாவது காரியம் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங். முதல் 2 பாயிண்ட் என்ன பார்த்தோம்? பிசிக்கல் ஹீலிங் அண்ட் மென்டல் ஹீலிங். இப்போது பார்க்கிறோம் அது ஸ்பிரிச்சுவல் ஹீலிங். ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்னா என்னது? என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் தளர்வடைந்து போயிருந்தால் அந்த தளர்விலிருந்து நான் வெளியே வரணும். என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் சோர்வுற்று இருந்தால் அந்த சோர்விலிருந்து வெளியே வரணும். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், தெசலோனிக்கியா திருச்சபைக்கு எழுதின அந்த வாக்கியத்திலே சொல்லுவார், ஒருவேளை அந்த வசனத்தை நான் குறிப்பிடல சொல்லுகிறேன், தூங்குகிற நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் அப்படின்றார். என்ன செய்யணுமா? தூங்குகிற நீங்கள் விழித்துக் கொண்டு தெளிவுள்ளவர்களா இருங்கள். எதுல தெளிவா இருக்கணும்? எனக்கும் என் ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய உறவுல, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப தெளிவா இருக்கணும், கரெக்டா நான் இருக்கணும். கொஞ்சம் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, பின்மாறிடக்கூடாது.
அப்படின்னா என்ன? என்னுடைய ஜெப வாழ்க்கையில நான் சரியா இருக்கணும். என்னுடைய குடும்ப வாழ்க்கையில பிள்ளைகளை கர்த்தருக்கு நேரா வழி நடத்துறதுல எப்படி இருக்கணும்? நான் சரியா இருக்கணும். என் திருச்சபை வாழ்க்கையில நான் சரியா இருக்கணும். ஆண்டவர் எனக்கென்று கொடுத்திருக்கிற ஊழியத்துல எல்லா வகையிலும் முழு ஈடுபாடோடு இருக்கணும். ஏதாவது ஒரு வகையில நான் கர்த்தருக்கு ஏதாயிலும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. என்ற கேள்வி எழுப்பி பாருங்க. என்னுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்வு எப்படி இருக்கு? குடும்பத்துல என் ஜெப உறவு எப்படி இருக்கு? என் பிள்ளைகளை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துறதுல நான் எப்படிப்பட்ட முயற்சி எடுத்திருக்கிறேன்? என்னுடைய சந்ததியுடைய எதிர்காலத்தில் நான் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கேனே, அதே பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள வளரணும் அப்படின்னு சொன்னா அதை நான் ரெண்டாம் தரமாய் பார்க்கிறேன்னா அது ஆவிக்குரிய மந்த நிலை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி நிறைய காரியங்களை சொல்லிட்டே போலாம். அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் யோசிக்க வேண்டியது, எனக்கும் என் தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவில் நான் சுகவீனப்பட்டு இருந்தால் அந்த சுகவீனத்தை ஆற்றுவதற்கு ஆண்டவரை எனக்கு உணர்வை தாரும். என் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நிர்விசாரம் எனக்கு வரக்கூடாது. உமக்கு உள்ளாக என் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நான் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சியில நிர்விசாரம் இருக்கக்கூடாது. யோவான் தன்னுடைய நிருபத்தில் இப்படியாக சொல்லுகிறார். 3 யோவான் 4ஆம் வசனத்தில், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிக சந்தோஷம் எதுவுமே இல்லை. என் பிள்ளைகள் இப்படி வருவதிலோ, என் பிள்ளைகள் மேன்மைப்படுவதிலோ, என் சந்ததி இப்படி இருப்பதிலோ எனக்கு சந்தோஷம் இல்லை. அவர்கள் சத்தியத்தில் நடக்கிறாங்களா, அதை காட்டிலும் பெரிய சந்தோஷம் எதுவுமே நமக்கு இருக்காது, இருக்க போவதும் கிடையாது. அப்போ நிறைய ஆவிக்குரிய வாழ்வை பற்றி நான் சொல்ல விரும்பலைன்னா, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தனிநபர் சார்ந்தது. அது நமக்கு தெரியும் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது. ஒருவேளை அதில் குறைவுபட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ரொம்ப அவசியம். அதே போல இதுக்கு பேரலா இருக்கிறது தான் ரிலேஷனல் ஹீலிங். சக உறவுகளோடு இருக்கக்கூடிய அந்த சுகமான ஒரு பரஸ்பரமான ஒரு சமாதானமான வாழ்க்கை முறை. நானும் என் மனைவியும், நானும் என் கணவரும், நானும் என் பிள்ளைகளும், நானும் என் திருச்சபையும், நானும் என் நண்பர்களும், நானும் என் உறவினர்களும் எப்போதுமே ஆண்டவர் சமூகத்தில் சமாதானமா இருக்கும். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றவங்க மேலே கை தூக்க வேணா, லைட்டா மட்டும் காட்டுங்க பார்ப்போம். இப்படி ரைட். ஒரு 13 பேர் கை தூக்குறத பார்த்துருக்கேன். சில பேர் இருக்கலாம், சரி எதுக்கு ஓப்பனாக சொல்லிட்டு. எனக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும், எனக்கும் என் உறவினர்களுக்கும், எனக்கும் என் திருச்சபையாருக்கும், எனக்கும் என் நண்பர்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த பிரச்சனைக்கான காரணம் யாரு? யாரு யாரு நம்மன்னு சொல்லக்கூடாது. நான் யாரு? நான் தான் காரணம். பிரச்சனையா? அது காரணம் யாரு? நான் தான் காரணம். வேதத்தில் இப்படியாக வருகிறது. ஒரு இறையியலாளர் இப்படியாக எழுதியிருக்கிறார். ரிலேஷனல் ஹீலிங் இஸ் a divine process of mending relationships through forgiveness and acceptance. உறவு முறை குணப்படுதல் என்பது பிறரை மன்னித்து மற்றும் ஏற்றுக்கொள்வதன் மூலம் உறவுகளை சரி செய்யும் தெய்வீக செயல்முறையாகும். உடைந்த உறவுகளை சரி செய்யறதுக்கான ஒரு பெயர் வச்சிருக்காங்க. இட் இஸ் a divine process. தெய்வீக முறை, தெய்வீக அணுகுமுறை அப்படின்றாங்க. அப்போ என் பேச்சினால, என்னுடைய செயல்னால ஏதோ ஒரு காரியம் மற்றவங்களை பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய காரியம், இந்த உறவு முறிவுக்கு நான் தான் காரணம், இந்த ரிலேஷனல் சிக்னஸ்க்கு நான் தான் காரணம். நான் என்ன செய்யணும்? இதை முன் வந்து சுகப்படுத்தணும். நான் காயத்தை ஆற்றணும். அதனாலதான் ஆரம்பத்தில் சொன்னேன், முதல் 2 கர்த்தர்ல இருந்து வரும், அடுத்த 2 யார் கையில இருக்கு? என் கையில இருக்கு. ஆவிக்குரிய சுகம் என் கையில தான் இருக்கு. சக மனிதரோடு இருக்கக்கூடிய உறவு அது என் கையில தான் இருக்கு. இதற்கு பெரிய உதாரணம் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அவர் வாழ்க்கையில 2 பேரை மறக்கவே மாட்டார். ஒருவேளை நான் அப்படி நினைக்கிறேன். ஒன்னு யார் அப்படின்னு சொன்னா, அவரை முத்தத்தினால் காட்டி கொடுத்த யாரு? யூதாஸ். 2வது யாரு? பரவாயில்ல, கரெக்டா இருக்கீங்களே.
ரெண்டாவது யாரு? பேதுரு. இதுல யூதாஸ் நல்லவரா பேதுரு நல்லவரா? சரி, அப்படி கேட்க வேண்டாம். யாரு ரொம்ப ஆண்டவருக்கு விரோதமா போனது? இந்த ரெண்டு தப்புல எது பெரிய தப்பு? காட்டி கொடுத்தது தப்பா, மறுதளிச்சது தப்பா? பேதுரு செஞ்சதுதான் தப்பு. அப்ப யூதாஸ் செஞ்சது அதுவும் தப்பு தான். அதை விட பேதுரு செஞ்சது பெரிய தப்பு. வெரி குட். ஏன்? யூதாஸ் காட்டி கொடுக்கும் பொழுது பேதுரு பக்கத்துல இருந்து பார்க்கிறாரு. ஆண்டவர் சொன்னாரு காட்டி கொடுக்காத அப்படின்னாரு. ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்? காட்டி கொடுத்துட்டான். நம்ம அலர்ட்டா இருக்கணும். நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? மறுதளிப்புன்னு சொல்லியிருக்காரு. ஜாக்கிரதையா இருக்கணும். இதெல்லாம் அறிந்திருந்தும் ஆண்டவர் அவருடைய பாடு மரணத்தை பார்க்கும் பொழுது அவன் இவரோடு நான் இல்லை என்று மறுதளித்தான். யூதாஸ் ஆண்டவருடைய நெஞ்சில குத்துனா அப்படின்னு சொன்னா, இந்த பேதுரு ஆண்டவருடைய முதுகுல குத்துனா. அப்ப எந்த வலி ஜாஸ்தி இருக்கும்? முதுகுல குத்துன வலி. நீங்க தான் சொல்றீங்க எது ஜாஸ்தி இருக்கும்? முதுகுல குத்துற ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆனா ஆண்டவர் பாருங்க, உயிர்த்தெழுந்த பிறகு the first invitation யாரு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா பேதுருக்கு தான் கொடுக்கிறார். வாசிப்போமா? எல்லாரும் இந்த வசனத்தை எடுத்துக்கங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். மார்க்கு 16:7. நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே ஆண்டவர் கலிலேயாக்கு போகிறார், அவரை சென்று சந்தியுங்கள் என்று சொல்லுகிறார். அது என்ன? சீஷர்கள்னு சொல்லிட்டாங்க. சீஷர்கள்னா எல்லாருமே தானே, எல்லாருமே தான் சீஷர்கள், அப்படிதானே? சீஷர்களுக்கும் சொல்லுங்க, பேதுருவுக்கும் சொல்லுங்க. சீஷருக்கும் சொல்லுங்க, என்ன முதுகுல குத்துனால பேதுரு, அவருக்கும் சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் ஸ்பெஷலா இந்த வேர்டை சொல்றாரு? ஒருவேளை யூதாஸ் இருந்தாலும் யூதாஸ் பேரையும் சேர்த்திருப்பாரு. சீஷர்களுக்கும் சொல்லுங்க, யூதாஸுக்கும் பேதுருவுக்கும் போய் சொல்லுங்க. ஏன்? இந்த பேதுரு என்னை காட்டி கொடுத்துட்டேன், என்னை மறுதளிச்சிட்டேன்னு சொல்லி ரொம்ப துக்கமுகமா இருந்து என்னை சந்திக்காம இருந்துட போறாரு. நான் அவரை மன்னிச்சிட்டேன், மறந்துட்டேன், வர சொல்லு. ஆண்டவர் பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாதிரி. என் உறவு முறையிலே ஏதாவது ஒரு காயத்தை நான் ஏற்படுத்தி இருந்தால் அந்த காயத்தை ஆற்றுவது என் கரத்தில் இருக்கிறது. அதுதான் ரிலேஷனல் ஹீலிங். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? நல்ல பாட்டு. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் என் இதய துடிப்பாக வேண்டும். அதுக்கு அடுத்த வரி, என் வாயின் வார்த்தையெல்லாம் என்ன செய்யணுமா? அது எப்படி வார்த்தை காயத்தை ஆற்றும்? இதுதான், என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம். பாடுவோமா? இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் எல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். போதும். முதல்ல பார்த்தோம் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹீலிங். அதை கர்த்தர் கொடுத்துருவார், கர்த்தர் பார்த்துக்குவார். அதை பத்தி கவலைப்படாதீங்க. என் கையில சில சிக்னஸ் இருக்கு, நான் ஏற்படுத்தின சில பலவீனங்கள் இருக்கு. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனம், சக உறவுகளோடு இருக்கிற சில பலவீனம், அந்த காயத்தை நான் தான் கட்டணும். ஹல்லேலூயா. இதை செய்வதற்கு பல நேரங்களில் காரணங்களை சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தப்பிக்கவே முடியாது. ஆண்டவரே, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படி இருப்பதற்கு காரணம் என்னுடைய வேலை, என்னுடைய ரொட்டீன் ஒர்க், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பலவீனம், இப்படின்னு காரணங்கள் ஆண்டவர் சமூகத்தில் சொல்ல முடியாது. என் உறவு முறையில் நான் சரியா இருக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கு, ஆனால் இருக்க முடியாததற்கு இதெல்லாம் காரணம். கொஞ்ச நாள் போட்டுன்னு பார்க்கிறேன், காரணத்தை சொல்லவே முடியாது. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை அறிந்து வைத்திருக்கிறார். இப்படிதான் ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு டீன், ஒரு 4 பசங்க இருந்திருக்கிறாங்க.
எக்ஸாம் அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. முந்தின நாள் என்ன செஞ்சுட்டாங்க, ஃபுல்லாக ஊர் சுற்றி இருக்கிறாங்க. அப்போது இந்த எக்ஸாமை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, சரி ஒரு காரணத்தை கொண்டு போய் நம்ம டீன்கிட்ட சொன்னால் அவர் சரி செஞ்சிருவார், விட்டுருவாருன்ட்டு இந்த பசங்க ஒரு கார் எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டிட்டு டீன் ஆஃபீஸ் முன்னாடி, சார் இந்த மாதிரி நான் எக்ஸாம் எழுத முடியல, காரணம் இங்கே பாருங்கள், எங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது, எங்கள் பேண்ட் எல்லாம் சேராக இருக்குது, நாங்கள் வந்த கார் அவருடைய டயர் வெடிச்சிருச்சு, அதனால என்ன செய்ய முடியல, எக்ஸாம் எழுத முடியல. 4 பேருமே போய் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ டீன் பார்த்துட்டு சரி ஓகே பரவாயில்ல, நீங்கள் ஒரு 3 நாள் கழிச்சு வந்து எக்ஸாம் எழுதுங்க அப்படின்ட்டார். எத்தனை நாள்? 3 நாள். ரொம்ப சந்தோஷம். என்ன, அவங்க சொன்ன காரணத்தை அவர் ஏற்றுக்கிட்டார். 3 நாள் கழிச்சு எக்ஸாம் எழுத போனால் 4 பேருக்கு தனித்தனி ரூம். என்னது? 4 பேருக்குமே தனித்தனியான அறை. 4 பேரும் தனித்தனியாக உட்காந்துருக்குறாங்க. அழகாக கொஸ்டின் பேப்பர் இருக்கு. 2 கேள்வி தான். முதல் கேள்விக்கு 1 மார்க், அடுத்த கேள்விக்கு 99 மார்க்ஸ்ன்னு போட்டிருக்கு. எத்தனை? இப்படி எக்ஸாம் இருந்தால் நல்லா இருக்குல்ல. முதல் கேள்விக்கு 1 மார்க், அடுத்த ஒரே கேள்விக்கு 99. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் யுவர் நேம்? உன் பேர் என்ன? பேர் எழுதிட்டாங்க அழகா. என் பேர் ரெவரண்ட் ஜோ டேனியல் அப்படின்னு எழுதிட்டாங்க. செகண்ட் கொஸ்டின், அதுவும் 4 ஆப்ஷனோட இருக்கு. அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே பயந்துட்டாங்க. என்னன்னா அந்த கொஸ்டினில் போட்டிருக்கு, நீங்கள் வந்த காரில் எந்த டயர் பஞ்சர் ஆச்சு, ஃப்ரண்ட் லெஃப்டா அல்லது ஃப்ரண்ட் ரைட்டா? செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன், பேக் ரைட்டா பேக் லெஃப்டா? என்ன போட்டிருப்பாங்க? ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. இப்படிதான் ஆண்டவர் ஒரு நாளில் நம்ம எல்லாரையும் கேள்வி கேட்பார். என்ன கேள்வி கேட்பாரு? உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாரும் கொடுக்குற மாதிரி தான் உனக்கு கொடுத்தேனே, எப்படின்னு அதுல இருந்து உனக்கு நல்ல உறவை, திருச்சபையை, நல்ல குடும்பத்தை, நண்பர்களை கொடுத்தேனே, அதுல நீ எப்படி இருக்கிற? இந்த கொஸ்டினுக்கு காரணத்தை என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. சுகமளிக்கும் கர்த்தர் நம்முடைய சரீரத்திலையும் மனரீதியான சுகத்தை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹீலிங் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். அதே சமயம் என் ஆவிக்குரிய சுகமும் என் உறவு சார்ந்த சுகமும் அது என் கரத்தில் இருக்கிறது. ஐ ஹாவ் டு பி ரெஸ்பான்சிபிள். இந்த வார்த்தையை மனதில் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாளிலே குணமாக்கும் திருப்பணி. பலவீனத்தோடு நாம் யாரேனும் வந்திருந்தோம் என்றால் இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே, அன்றைக்கு எசேக்கியா ராஜாவுக்கு பாதி முற்றத்தை தாண்டுவதற்கு முன்பதாக பதில் கொடுத்தது போல இந்த ஆலயத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்வதற்கு முன்பதாய் எங்கள் பலவீனத்திலே பலன் தர வல்லவர் நீர் என்று விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே நம்முடைய பலவீனங்களை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, நான் மனதளவில் நான் பாதிக்கப்பட்டு நான் வந்திருக்கிறேனப்பா. நான் நம்பி இருந்தவர்கள் செய்த எனக்கு துரோகங்கள் என்னை காயப்படுத்தியிருக்கிறது. என்னுடைய சைக்கலாஜிக்கல் எமோஷனல் இல்னஸை ஆற்றி என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி தாவீதை போல அவருடைய சமூகத்தை நாம் நாடுவோம். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற குடும்பம், இந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப்ல எங்களுக்குள் ஏதேனும் குறைகள் இருந்தால் இப்பொழுதே ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். என்னை குணமாக்கும் ஆண்டவரே, அப்பொழுது நான் குணமாவேன். என்னை ரட்சியும் ஆண்டவரே, அப்பொழுது நான் ரட்சிக்கப்படுவேன் என்று சொன்னது போல உமக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவை நாங்கள் சீர்படுத்த பலத்தை தாரும் என்று சொல்லி கேட்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக மற்றவர்களோடு நமக்கு இருக்கிற உறவிலே குறைவுகள் ஏதேனும் இருந்தால் ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவுடைய சிந்தை பேதுருவிடத்தில் போய் சொல்லு என்று சொன்னது போல நாங்கள் உறவை சீர்படுத்த முன்வர எங்களை பலப்படுத்தும், பக்குவப்படுத்தும் என சொல்லி நாம் கேட்போம்.
ஆண்டவருடைய வல்ல கருத்திற்குள் நம்மை தாழ்த்துவோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான ஆராதனை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய கிருபையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டுகொண்ட அத்தனை வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் ஏற்ற காலத்தில் எங்களுக்கு பதில் தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மருத்துவத்துறையில் இருக்கிறவர்களுக்காக, இன்றைக்கு பலவீனமாய் இருந்துக்கிற சூழ்நிலையில பலத்திற்காய் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். சாட்சி சொல்ல நீர் கிருபை தருவீராக. தேவனுடைய வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொண்ட நமது அடியாருக்காய் சுத்திரம். இந்த ஆலயத்திலிருந்து கற்றுக்கொண்ட அவருடைய ஊழியத்தின் பண்புகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவரை நல்லபடியாக ஒரு ஊழியக்காரனாக ஆண்டவரே வணைந்து கொடுத்த குருவானவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அதில் திரு ஜோ டேனியலையும் ஷீபா டேனியலையும் இந்த திருமணத்தில் ஒரு நல்ல ஒரு குருவானவர் குடும்பமாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பார்க்கறதுக்காக பென்கருக்காய் ஜெபிக்கிறோம். சுவாமி, கர்த்தர் நல்ல சுகபலம் ஜீவனை தந்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக இந்த நாளிலே இந்த ஆராதனையை தொடர்ந்து நடைபெற இருக்கிற ஜேஎம்சியின் எங்கள் திருச்சபை ஜேஎம்சி மூலமாய் நடத்துகிற வெற்றி உண்டு தோல்வியில்லை நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காக பல்வேறு இடங்களில் வருகிற நூற்றுக்கணக்கான பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அவருடைய பிரயாணத்தை வாய்க்க செய்வீராக. ஆண்டவரே, கிட்டத்தட்ட 34 ஆசிரிய பெருமக்கள் வந்து இவர்களுக்காக தங்கள் நேரத்தை ஒதுக்கி எக்ஸாமினேஷன் டிப்ஸை கொடுப்பதற்காக ஆயத்தமாக இருக்கிறாள். சுவாமி, மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கிறவர்களுக்காகவும், ஆண்டவரே இந்த மருத்துவ ஆலோசனை கொடுக்க வருகிற டாக்டர் பூர்ணிமா அவர்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்ல கரம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அத்தனை பிள்ளைகளும் சுவாமி சிறந்த முறையில் தேர்வின் மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் உன்னோடு கூட இருப்பார். உன் விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு போ என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை எங்களை ஆற்றி தேற்றுவதாக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கு நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் இருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.